ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். பல பேரும் இதனுடைய அருமை பெருமைகளை பற்றி அறிந்து கொள்ளாத ஒரு விரதம். அதுதான் ரவிவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினைச்சு நாம விரதம் இருக்கிறது. ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாராயண நூல் ஒன்று இருக்கு. இதை பாராயணம் செய்துட்டே அன்றைய நாள் முழுவதும் சூரிய பகவானை நினைத்து நாம தியானம் செய்யணும். முக்கியமான ஒன்று, சிகப்பு நிற பூக்களால அர்ச்சனை செய்யலாம். சூரிய அஸ்தமன நேரத்தில் இருந்து மறுநாள் காலை சூரியோதயம் வரைக்கும் தண்ணீர் தவிர எதுவுமே பருகாமல் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய விரத முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நன்மை தரும் நம்பிக்கைகள். இந்த பகுதியில் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஆன்மீகம் நமக்கு நிறைய விரதங்களை வழிமுறைப்படுத்தி கொடுத்துருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம், பல பேரும் இதனுடைய அருமை பெருமைகளை பற்றி அறிந்து கொள்ளாத ஒரு விரதம். அதுதான் ரவிவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினைச்சு நாம விரதம் இருக்கிறது அப்படின்னு. இது என்னங்க, வெள்ளிக்கிழமை தெரியும், செவ்வாய்க்கிழமை தெரியும், ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மனுக்கு தானே விரதம் இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் சூரிய பகவானை நினைத்து இருக்கக்கூடிய விரதங்கள்ல இது முக்கியமான ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஞாயிறுக்கு உரிய நாள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாராயண நூல் ஒன்று இருக்கு. இதை பாராயணம் செய்துட்டே அன்றைய நாள் முழுவதும் சூரிய பகவானை நினைத்து நாம தியானம் செய்யணும். முக்கியமான ஒன்று, சிகப்பு நிற பூக்களால அர்ச்சனை செய்யலாம். சூரிய பகவானுடைய திருவுருவ படம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா சிகப்பு நிற பூக்களால மாலை தொடுத்து அந்த படத்திற்கு நாம மாலை இடலாம். ஆதித்ய ஹிருதயம் நூலை பாராயணம் செய்யலாம். மதியம் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துட்டு மாலை அந்தி சாயறதுக்கு முன்னாடி பாலோ அல்லது பழம் இது மட்டும் எளிமையாக சாப்பிட்டுட்டு அன்றைய சூரிய அஸ்தமன நேரத்தில் இருந்து மறுநாள் காலை சூரியோதயம் வரைக்கும் தண்ணீர் தவிர எதுவுமே பருகாமல் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய விரத முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இருக்கிறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சூரிய பகவானை நோக்கி நாம விரதம் இருக்கிறதுனால நம்முடைய உடல் மன நிலையில இருக்கக்கூடிய மன அழுத்தம் நம்மளுடைய உடல்ல இருந்தும் மனதில் இருந்தும் வெளியேறும். அதே மாதிரி உடல்ல நிறைய தோல் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரும் இல்லையா, அதையெல்லாம் நீக்கக்கூடிய அருமருந்தாக இந்த சூரிய பகவானை நோக்கிய ரவிவார விரதம் மிகப்பெரிய பலனை தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சூரிய பகவானுடைய ரவிவார விரதத்துல வேற என்னென்னலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி தொடர்ந்து சிந்திக்கலாம்.